இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன மோனிகா ஓ மை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ட்விஸ்டான ஒரு படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஜாயின் பண்ணி ரொம்ப பெரிய ஆளா வராரு. அந்த கம்பெனியோடைய பாஸோடைய பொண்ணையே உசார் பண்ணி கல்யாணம் பண்ற ஸ்டேஜுக்கு போறாரு. இந்த டைம்ல கம்பெனில கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு. அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை மிரட்டி பணம் பறிக்க ஆரம்பிக்குது. இவரை செமையா பிளாக்மெயில் பண்ணி ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருக்கு காத்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் தான் படமே. அது என்ன ட்விஸ்ட், இந்த படத்துல என்ன விஷயம்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒர்க் பண்ண ஆட்கள் வேணும் மக்களே. நீங்க என்ன மாதிரியே ஒரு மூவி ரசிகர், மூவியை தேடி தேடி பார்ப்பேன், எந்த மூவியா இருந்தாலும் தேடி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கு. நான் நல்லாவே ஸ்கிரிப்ட் எழுதுவேன் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கும் வேலை இருக்கு. நான் ரொம்பவே நல்லாவே தம்ப்நெயில் மேக் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பா இங்க வேலை இருக்கு. எடிட் பண்ணுவேன் ப்ரோ, சூப்பரா எடிட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கும் வேலை இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வெறும் எடிட்டிங் மட்டும் பண்ணுவேன், நான் வீட்டுல உட்காந்து எடிட் பண்ணி தருவேன் அப்படின்னா அப்படியாப்பட்ட ஆள் நமக்கு தேவையில்ல. ஆல்ரெடி ஒரு எடிட்டர் இருக்காரு. நீங்க வந்துட்டு சிவகங்கை மாவட்டம்ல இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கீங்க, நீங்க வந்துட்டு ஆபீஸ்க்கு வந்து போக முடியும் அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஏன்னா நான் சிவகங்கையில் இருக்கேன், ஆபீஸும் சிவகங்கையில் தான் இருக்கு. நீங்க இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு போவீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல சேலரியே கிடைக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஆளா நான் பண்ணுவேன் அப்படின்னா ஓகே, கண்டிப்பா நீங்க கிளம்பி ஆபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு போலாம். இல்ல ப்ரோ நான் வந்துட்டு படம் மட்டும் தேடி கொடுக்குறேன் அப்படின்னா தாராளமா வீட்லயே உட்காந்து தேடி கொடுங்க. தம்ப்நெயில் மேக் பண்றது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, இது எல்லாமே நீங்க தாராளமா வீட்ல இருந்தே பண்ணி கொடுக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியல இந்த இமெயில் ஐடி அப்படி இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம், இது ரெண்டுத்துல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் தன்னுடைய கம்பெனில உட்கார்ந்துட்டு ஒரு பொண்ணுடைய போட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் அதே கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு பையன் வரான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஷாலுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு நான் ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்ற விஷயத்தை பார்த்து அந்த பொண்ணு கண் கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஏன்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாரான்னு கேட்கும் போது ரிஜெக்ட் பண்ணல, அக்செப்ட் பண்ணிட்டா, நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன், நான் வந்துட்டு அற்புதமா ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டாடா. அதுக்கப்புறம் நானும் அவளும் சேர்ந்துட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு பயங்கரமா காண்டாகுது. அந்த பொண்ணை இவன் உசார் பண்ணிட்டான அப்படின்ற மாதிரி பாக்குறான். இப்போ போன்ல வந்துட்டு ஒரு பொண்ணுடைய போட்டோவை பார்த்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் ஷாலு. இப்ப அந்த பையனுக்கு ஷாலு தான் கால் பண்றா, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிக்கிட்டே அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் மிஷின்லாம் இருக்கும், அந்த மிஷின்லாம் பார்க்க போறான். அங்க ஒரு மிஷின் மட்டும் ஆஃபே ஆகாம அது பாட்டுன்னு தானா ஒர்க் ஆகிட்டே இருக்கும் போது இந்த மிஷினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன விஷயம் ஆச்சுன்னு பாக்கலான்னு போகும்போது அந்த மிஷின் பேய் பிடிச்ச மாதிரி இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவன் அப்படியே பிடிச்சி தூக்கி கழுத்தை முறுக்கி அவன் அங்கேயே சாகடிக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 6 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் போன்ல ஷாலுடைய போட்டோவை பார்த்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அவன் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கூட அவனை பார்த்து காண்டானா பாருங்க. அவன் இப்போ ஷாலுவை உசார் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த 6 மாச கேப்ல இந்த பொண்ணை எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணி உசார் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டு இருக்கான். இப்ப இங்க ஒரு கம்பெனியோடைய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல அந்த கம்பெனியோடைய சிஇஓவே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கடந்த 25 வருஷம் இல்லாத வளர்ச்சி இப்போ கடந்த 2 வருஷத்துல மட்டும் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த சிஇஓ உடைய பையனை காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு அப்பா நம்மள தான் கூப்பிடுவாரு, கூப்பிட்டு பாராட்ட போறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்கும் போது இதே கம்பெனியோடைய அக்கௌண்டன்ட்ட காமிக்கிறாங்க. அவர் குடும்பத்தோட வந்திருக்காரு. இப்போ என்னதான் கூப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஷாலுன்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி. இவங்களை ஹீரோவுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம், அந்த புருஷனை தங்கச்சி புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இப்ப இந்த சிஇஓ நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த கம்பெனிலேயே வேலை பார்த்த ஒரு முன்னாள் எம்ப்ளாயி வந்துட்டு இந்த ரோபோட்டிக் டிவிஷனை பத்தி நீங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கீங்க, இந்த ரோபோட்டிக் டிவிஷன்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாதா, யாரும் இறந்து போனதே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா சில நேரங்கள்ல பிரச்சனை கொடுக்க தான் செய்யும், அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ பேசிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அந்த எக்ஸ் எம்ப்ளாயை அங்கிருந்து வெளியே கூட்டு போக சொல்றாரு. இந்த சிஇஓ நம்ம ஹீரோவை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐஐடி யூனிவர்சிட்டியில பார்த்திருக்காரு. அங்க பார்த்து நம்ம ஹீரோடைய பேச்சு, நம்ம ஹீரோடைய வேகம்லாம் பார்த்து இவனால கண்டிப்பா ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் கம்பெனில வேலைக்கு ஆளா சேர்த்தேன், இப்போ வந்துட்டு இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் டிவிஷன்ல ஹெட்டா இருக்காரு. நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரோபோட்டிக் டிவிஷன் செமையா வளர்ந்துருக்கு, இந்த ரோபோட்டிக் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம
நம்ம ஹீரோ ஒரு ரோபோட்டை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் நம்ம ஹீரோ கையிலேயே ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த வாட்ச் மூலியமாவே ஒரு ரோபோட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒயின் பாட்டில் ஓபன் பண்ணி அந்த ஒயினை ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுக்குது. இதை நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணும்போது எல்லாருமே செமையா கையை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அக்கௌண்டன்டோடைய வைஃப் அங்க பாத்தியா அந்த ஆளு என்னெல்லாம் வித்த காமிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லும் போது ஏமா இங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் எடுக்கிறாரு. அந்த சரக்கை டம்ளர்ல ஊத்துறாரு. என்னால இது ஈஸியா பண்ண முடியும், இதுக்கு எதுக்கு ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கலாயிறாரு. இதே டைம்ல சிஓடைய பொண்ணு ஓடி வராங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த நீ மறைச்சிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம் எனக்கே தெரியாது, இப்பதான் உன்னுடைய அப்பா சர்ப்ரைஸா கூப்பிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது சும்மா நடிக்காத அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த சிஇஓ போயிட்டு பையனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. பையனுக்கு அப்பா மேல சம காண்டு, இந்த ப்ரமோஷன் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா எதிர்பார்த்திருப்பான். ஆனா அப்பா வந்துட்டு வேற எவனுக்கும் இந்த போஸ்டிங்க கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்ட்ல இருக்கான். இதே டைம்ல ஹீரோடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்டும் நம்ம ஹீரோவை பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த தங்கச்சியுடைய புருஷன் வந்துட்டு ஏதோ கிஃப்ட் கொடுக்குறான். இப்போ எதுக்கு இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் பர்த்டேக்கு உன்னை மீட் பண்ணவே முடியல, அதான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றான். அதை வச்சுக்கோப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இவன் இந்த கிஃப்ட்டை தூக்கி குப்பை தொட்டிக்குள்ள போட்டு இப்போ வந்துட்டு மோனிகா ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோயினுடைய என்ட்ரி. இவங்க வந்து செமையா டான்ஸ் பண்றாங்க, இருக்கிற எல்லாரையுமே அப்படியே குதூகலிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவனே நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் கசமுசா பண்றாங்க. கசமுசா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்லையே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷலாம் பண்றியே அப்படின்னு சொல்லும் போது ஆமா உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, ஆனா அந்த கம்பெனில கிடையாது, அப்பாவா அப்படின்னு சொல்லும் போது என்னது அப்பாவா ப்ரமோஷனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஆமா உன்னுடைய குழந்தை என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. மோனிகா என்னமா சொல்ற, உண்மையா சொல்றியா இல்ல பிராங்க் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிராங்க்லாம் ஒன்னும் பண்ணல, உண்மையா என் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா உடனே என் கூட வா, எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், நம்ம இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ வேணா பண்ணிக்கோ, நாளா இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண மாட்டேன், இது என்னுடைய குழந்தை, நான் பெத்து வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதையே என்னால உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம், நிக்கியவே கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சிஇஓக்கு மருமகன் ஆயிட்டு அந்த கம்பெனியோட சொத்து எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் சின்ன வயசுல இருந்து தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் என் குழந்தையோட நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் செமையா கத்த ஆரம்பிக்கிறான். கத்தாம அமைதியாரு, இந்த குழந்தைய நானே பாத்துக்கிறேன், ஆனா இந்த குழந்தைய வளர்க்க கொஞ்சம் காசு மட்டும் அப்பப்போ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு காசு வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணும்போது என்னடி என்ன பிளாக்மெயில் பண்றியா, இந்த குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னது நான் உன்னை பிளாக்மெயில் பண்றேனா, பிளாக்மெயில் பண்றது அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, கம்பெனியை போயிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்றா. கால் பண்ணிட்டே இருக்கா. இவன் வந்துட்டு ஒரு மாதிரி பயத்திலேயே இருக்கான். அட்டன் பண்ணா மோனிகா கத்திருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே இருக்கும்போது நான் கத்தலாம் மாட்டேன், நீ போயிட்டு போன் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவனும் போயிட்டு அட்டன் பண்ணி பேசும்போது டார்லிங் நீங்க எங்க இருக்கீங்க, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். கட் பண்ணிட்டு மோனிகா தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ, நீ கேளு, இல்லனா பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு யாரோ கால் பண்றாங்க. ஏதோ கசினா கால் அட்டன் பண்ணி நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு உன்னை சீட் பண்ணிட்டு போயிட்டான் இல்லையா, என்னுடைய அப்பாவுக்கு நிறைய போலீஸ தெரியும், அவன் மேல பொய் கேஸ போட்டு உள்ளுக்குள்ள போட்டு பொலன்னு பொலக்க சொல்லலாம், முக்கியமா அந்த பையன் பார்க்க கொஞ்சம் அழகா இருப்பான் இல்லையா, அவனை ஜெயில தூக்கி போட்டா அங்க இருக்க கைதிகள் அவனை கற்பழிச்சே கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம ஹீரோக்கு பகீர்னு இருக்கு. உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின் கேட்கும் போது ஐயோ இவனா ரொம்ப ரொம்ப நல்லவன், ரொம்ப தங்கமானவன் அப்படின்ற மாதிரி பேசும்போது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அள்ளு கிளம்புது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போனா தங்கச்சோடைய ஹஸ்பண்ட் வந்து நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எங்கப்பா அந்த வாட்சை கையில கட்டிட்டு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மறந்துட்டேன், நாளைக்கு கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ளுக்குள்ள போறாரு. பார்த்தா இவன் தான் அந்த வாட்சை கையில வச்சிருக்கான். நம்ம ஹீரோ வாட்சை தூக்கி குப்பை தொட்டிக்குள்ள போட்டாரு அப்படின்ற விஷயத்தை இவன் நோட் பண்ணிட்டான் போல. நம்ம ஹீரோ நேரா ஆபீஸ்க்குள்ள போனா அங்க மோனிகா வயித்த தடவிட்டு இருக்கா, பிளாக்மெயில் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. இவரு பயத்தோட உள்ள போறாரு. அந்த டைம்ல அந்த சிஇஓ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் உடனே உன்கிட்ட பேசியே ஆகணும், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரியே தனியா கூட்டு போகும்போது இவருக்கு பயம் அதிகமாகுது. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நீ பண்ணதுக்கு தான் இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. அட பாவீங்களா இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து இவருக்கு வந்த போஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள ஹீரோடைய தங்கச்சி வரா. தங்கச்சி தான் ஹீரோக்கு ஹெல்ப்பர் மாதிரி இருப்பா. அதாவது நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட். நம்ம ஹீரோ கிட்ட அந்த விஷயம் அப்படி பண்ணும், இந்த விஷயம் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இவரு போஸ்ட ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா உனக்கும் மோனிகாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, உன்னால அந்த பொண்ணுடைய வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசணும், நீ கிளம்பி இந்த லாட்ஜுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இவர் அந்த மோனிகா கூட ஒன்னா இருக்க விஷயத்த போட்டோ எடுத்து வேற அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து ஹீரோக்கு செம ஷாக்கு. இதை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோடைய தங்கச்சி அண்ணா அது என்ன போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது ஏதோ ஒரு போட்டோ, நீ வெளியே போயிட்டு வேலையை பாரு, அண்ணா தங்கச்சி எல்லாம் வீட்டுல தான், இங்க கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய அண்ணன் இருக்கான். அட இந்த கொம்பேரி மூக்கனா, இவனுக்கு நம்மள பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட போயிட்டு உட்காரும் போது இங்க பாரு, நீ மோனிகா கூட என்ன வேணா பண்ணு, இல்ல யாரு கூட வேணா என்ன வேணா பண்ணு, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் என் தங்கச்சை பத்தி பேசணும், இல்லனா என் அப்பாவை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்துக்காகலாம் வரவே கிடையாது. மோனிகா எப்படி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காளோ அதே போல என்ன மட்டும் இல்லாம அக்கௌண்டன்ட்டையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிடும் போது எனது 3 பேரையும் ஏமாத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. எல்லாம் சரி, உன்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு, உன்னை அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்துட்டு ப்ரமோஷன் ஆயிருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கும் நல்ல சேலரி இருக்கு, என்ன பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க பாக்குறா, ஆனா அக்கௌண்டன்ட் கூட எல்லாம் அஃபேர் வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே அக்கௌண்டன்டா இருந்தா என்னடா, நானும் அந்த பொண்ணு கிட்ட நிறைய காசு இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னை எப்படி பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி காசை ஏமாத்தி வாங்கிட்டு இருக்காளோ அதே போலதான் நாங்களும் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும், அப்படி இல்ல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா காசு கேட்டுக்கிட்டே இருப்பா, நம்மளும் கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வசமா மாட்டிக்கிட்டு ஒரு நாள் எல்லாமே வெளியே தெரிய வரும்போது நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம், இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அட பாவி நீ தற்கொலை பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டன்ட் கேட்கும் போது நாசமா போனோம், நீ கொலை பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்ல எனது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அக்கௌண்டன்ட்டும் ஷாக் ஆகுறாங்க. கொலைலாம் பண்ண முடியாது, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா என் பொண்டாட்டி புள்ளைய யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க, அவளை கொலை பண்றதை தவிர வேற வழியே கிடையாது, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வழி தெரியும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவனும் நம்ம ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2 பேருக்கும் எந்த யோசனையும் வரவே மாட்டேங்குது, ஏன்னா பயங்கரமான காசை செலவு பண்ணிருக்காங்க. இவங்களுக்கும் மோனிகாவை கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா கொலை பண்ண பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ அண்ணன்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம காயின் போட்டு பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் கொலை பண்ணும், யாராவது ஒருத்தர் டெட் பாடியை இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு கொண்டு போகணும், யாராவது ஒருத்தர் கடைசியா அந்த டெட் பாடியை புதைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் கொலைலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டன்ட் சொல்லும் போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அந்த பொண்ணை மும்பை வர வச்சு அங்கேயே கொலை பண்ணிடுறேன், கொலை பண்ணி அந்த பொண்ணுடைய டெட் பாடியை பார்சல் பண்ணி வச்சிடுறேன். நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, இவன் அந்த டெட் பாடியை நான் சொல்ற காட்டு பகுதிக்கு கொண்டு போகணும், அங்க போனதுக்கு அப்புறமா நீ தான் டெட் பாடியை புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், ஒருவேளை அந்த பொண்ணை கொலை பண்ற முயற்சியில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா நான் மட்டும் தனியா மாட்டக்கூடாது, 3 பேரும் சேர்ந்து மாட்டணும், அதுக்கான அக்ரிமெண்ட் இதுதான், இதுல உங்களுடைய கைரேகையை வைங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் அந்த அக்கௌண்டன்ட்டும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, மோனிகா இருந்தா நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, மோனிகா அவங்களே கொலை பண்றவா, அவ காசுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா, என்னைக்காச்சும் ஒரு நாள் காசு இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க மானம் காத்துல பறந்துடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க கை நாட்டு வைக்கிறாங்க, 3 பேருமே வைக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா 3 பேருக்கும் இந்த மோனிகா பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கா, நாங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி மோனிகாவை கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. இப்ப அந்த அண்ணன்காரன் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா என்னுடைய தாத்தாக்கு சொந்தமான ஒரு லேக் ஹவுஸ் இருக்கு, அந்த லேக் ஹவுஸ்க்கு நீயும் நானும் எங்கேயாச்சும் ட்ரிப் மாதிரி போலாம், அங்க போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை பேசி கூட்டிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு குடிக்கிற சரக்குல மயக்க மருந்த கலந்து அந்த பொண்ணை மயக்கமாகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாம திரும்ப போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்திருப்பான். அதே போலயே நம்ம ஹீரோ பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி மும்பை போறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த அண்ணன்காரனை காமிக்கிறாங்க. இந்த அண்ணன்காரன் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க, கொலை பண்ண சீனை மட்டும் காமிக்கவே இல்ல. இந்த பொண்ணை பாசலா கட்டி ஒரு வண்டிக்குள்ள தூக்கி போட்டு வைக்க இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ட்ரெயின் ஏறி டிராவல் பண்ணி இந்த ஊருக்கு வராரு. வந்து பார்க்கும்போது அந்த அண்ணன்காரன் சொன்ன மாதிரியே வண்டி இருக்கு, வண்டிக்குள்ள டெட் பாடி இருக்கு, ஆனா டெட் பாடி மொத்தமா கட்டப்பட்டிருக்கு, ஒரு பெரிய கவரால சுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இவன் இந்த வேன் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து அந்த அண்ணன்காரன் சொன்ன காட்டுக்கு போனோம் அப்படின்னா 76 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி காமிக்குது. இப்ப நம்ம ஹீரோ வண்டியை ஓட்டுறாரு ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இதே டைம்ல போற வழியில ரோட்ல வந்துட்டு
சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கார் நிக்குது. 2 பேர் இறங்கி வந்து நம்ம ஹீரோடைய காரை நிப்பாட்டுறாங்க. போலீஸ்கார் நான் குடிச்சில்ல, நீங்க வேணா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊதிலாம் காமிக்கும் போது நாங்க ஒன்னும் போலீஸ்லாம் கிடையாது, அம்மாவுடைய வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு போல, டூல் பாக்ஸ் வேணும், உங்ககிட்ட டூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டூலா, இந்த டைம்ல டூல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு டூலை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. இந்த டூல் பாக்ஸை நீங்களே வச்சுக்கோங்க, நான் போயிட்டு திரும்பி வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி இலவசமாலாம் என் மேடம் எதுவும் வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ கார்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், அதை சரி பண்ணிட்டு டூல் பாக்ஸை கொடுத்துட்டு சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது இவரு கிளம்புறாரு. போறவரை மறுபடியும் வண்டியை நிப்பாட்டி மேடம் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க, நீங்க இறங்கி போயிட்டு மேடம் பாருங்க, அவங்க உங்களுக்கு பிளைன் கிஸ் கொடுப்பாங்க, கிஸ் கொடுக்கும் போது வெக்கப்படுற மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லும் போது யாரா இந்த மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஊர்லயே ஏதோ பெரிய பணக்காரி போல, ஏதோ ஒரு அரசியல்வாதி போல. நம்ம ஹீரோவும் போறாரு, அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு பிளைன் கீஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த காட்டு பகுதி கிட்ட போறாரு. அங்க அந்த அக்கௌண்டன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டெட் பாடியை பார்த்து அவனுக்கு அல்லு கிளம்புது, ஏன்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, அப்படியே கிளம்பி போயிடாதப்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு டைம் இல்ல, என்னுடைய வேலையை நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இது உன்னுடைய வேலை, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால தனியா இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ண முடியாது, நேத்து நைட்டு கனவுல மோனிகாவுடைய பேய் வந்து என்ன குழப்பந்து, அந்த விஷயம் உண்மையா நடக்க கூடாது அப்படின்னா நீ தான் உதவி செய்யணும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே டெட் பாடியை தூக்கி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து காட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. அந்த டைம்ல காட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒரு மிருகம் வெளியே வர மாதிரி சவுண்டு கேட்க அந்த மிருகத்தை பார்த்து பயந்துட்டு இங்க இருந்து ஓடியே போயிட்டாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி பொண்டாட்டி கூட எங்க வந்தாரோ அந்த ஸ்பாட்டுக்கு நீச்சல் அடிச்சுலாம் போறாரு. பேபி தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க பேபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்காக தான் முத்து தேடிட்டு இருக்கேன், ஊருக்குள்ள விசாரிக்கும் போது இந்த தண்ணிக்குள்ள முத்து பவளம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பொண்ணு அப்படியே பாஞ்சிடுறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. இந்த அக்கௌண்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஒரு மாதிரி பயத்தோட உள்ள வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இந்த அக்கௌண்டன்ட்டை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சு, எதை பத்தியும் கவலைப்படாத, அமைதியா இரு, கேஷுவலா இரு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா மோனிகாவையும் அந்த அண்ணன்காரனையும் மட்டும் ஆளை காணவே காணும், இவங்க மட்டும் எங்க போனாங்க, எங்க காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஇஓ இருக்காரு பாத்தீங்களா, இவரு என் பையனுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காரு. இப்போ மோனிகா மட்டும் உள்ளுக்குள்ள வராங்க. என்னது மோனிகாவா, இவ தான் இறந்து போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அக்கௌண்டன்ட்டும் வாய புழக்கிறாங்க. இதே டைம்ல காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள புலி சிங்கத்தெல்லாம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை சேர்ந்தவங்க போயிருப்பாங்க. அந்த டைம்ல டெட் பாடியை பாக்குறாங்க. அது யாருடைய டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது அந்த அண்ணன்காரனுடைய டெட் பாடி. இவன் எப்படா இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் அக்கௌண்டன்ட்டுக்கும் ஒண்ணுமே புரியவே இல்ல. இப்போ ஆபீஸ்க்கே போலீஸ் வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த அக்கௌண்டன்ட்டும் நம்ம ஹீரோவும் தனியா போயிட்டு இவனை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டன்ட் கேட்கும்போது வேற யாரு, இந்த மோனிகா தான் கொலை பண்ணிருப்பா, எல்லாமே சரி, நம்ம ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கை நாட்டெல்லாம் வச்சுமே அந்த அக்ரிமெண்ட் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமால அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்டன்ட் இன்னமும் ஷாக் ஆகுறாரு. இதே டைம்ல ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணி போலீஸ் உங்ககிட்ட விசாரிக்கணுமா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மோனிகா என்கிட்ட எதுக்காக அவங்க விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெயிட் பண்றாங்க, வந்து நேரா பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. இவர் போகும்போது அங்க அந்த பொண்ணு திமிரா நின்னுட்டே இருக்கும்போது மோனிகா என்ன விஷயம் ஆச்சு, போலீஸ் எதுக்காக என்ன விசாரிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவா இருந்தாலும் உள்ளுக்குள்ள போயிட்டு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் நேரா உள்ளுக்குள்ள போகும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஐ வந்திருப்பாங்க. அந்த லேடி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் இறந்து போகும்போது நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் எப்போ இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது நேத்து நைட் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கட்டிய போற பொண்ணு கூட ஒரு லேக் ஹவுஸ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கட்டிய போற பொண்ணு அப்படின்னா இறந்து போன பையனுடைய தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கும் இந்த அண்ணன்காரனுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, அடிக்கடிக்க சண்டை போட்டுட்டே இருப்பீங்க, இப்ப கூட நீங்க தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவனுடைய எல்லா சொத்துக்களும் நீங்க கட்டிய போற அவனுடைய தங்கச்சிக்கு தான் வருமா, இப்போ நீங்க அந்த தங்கச்சிக்காரையும் கொலை பண்ணிட்டு அந்த பணத்தெல்லாம் ஆட்டைய போடலான்னு பிளான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மேடம் என்ன பேச்சு மேடம் பேசுறீங்க, அவனை நான் எதுக்காக கொலை பண்ண போறேன், அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு யாரு சொன்னா, நீங்க சொல்றது ஒண்ணு கூட கரெக்டே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே கரெக்ட் எதுன்னு நீ சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. பாப்போம் உனக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாப்போம், உன் மேல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகம் உறுதியாச்சு அப்படின்னா நீ வந்துட்டு ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அந்த அண்ணன்காரனுடைய இறுதி சடங்கு நம்ம ஹீரோ போறாரு. அதே டைம்ல மோனிகா வர அந்த சிஓலாம்
மாமாலாம் வந்திருக்காரு, அவருடைய பையன் தானே, அவர் வராம இருப்பாரா? நம்ம ஹீரோ வருங்கால மாமனார் கிட்ட போயிட்டு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசும்போது, எனக்கு பரவாயில்ல, நான் ஓகே தான், நீ பொண்ணு கிட்ட போயிட்டு பேசு, அவ தான் அண்ணன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ அழுகாத, நம்ம பாத்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு கண்லாம் கலங்கி அழுக வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது, ஏமா அப்படி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு அழுகையே வரமாட்டேது, ஆக்சுவலா அவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அவன் இறந்து போனது கூட கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தான், அவன் என்னுடைய நேரடி அண்ணனே கிடையாது, என் அப்பாவுடைய முதல் பொண்டாட்டியுடைய பையன், அவன் பிறந்து கொஞ்ச நாள்லயே அவனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் என்னுடைய அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி என்ன பெத்துக்கிட்டாரு, எனக்கும் என் அப்பாக்கும் எவ்வளவு செட் ஆகுது, ஆனா என்னுடைய அண்ணாக்கும் அப்பாக்கும் சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது, நல்ல குடும்பம்டா இது அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. அங்க அக்கௌண்டன்ட் ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு நிக்கும் போது, உனக்கு என்னையாச்சு, என் கூட வாயா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாரோ இந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க, அது கண்டிப்பா மோனிகாவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொலைன்னு பேசும்போது, இங்க பாரு, சும்மா கொலைன்னு பேசிட்டே இருந்த அப்படின்னா உன்னை நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல தங்கச்சி புருஷன் உள்ளுக்குள்ள வரான். உடனே இந்த அக்கௌண்டன்ட் அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணும்போது, அழுகாத, எல்லாமே சரியாயிடும், வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, இவங்க போனது அப்புறமா பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு போலீஸ் வெளியே வராரு. போலீஸ்காரன் உள்ளுக்குள்ள இருக்கும் போதே கொலைன்னு பேசிட்டாங்களே, இவங்களை நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அக்கௌண்டன்ட் காமிக்கிறாங்க. இவர் வீட்டுல பொண்டாட்டி புள்ளையோட இருக்கும் போது ஏதோ ஒரு பார்சல் வருது, அந்த பார்சலை குழந்தைங்க தான் தூக்கிட்டு வராங்க, சாக்லேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த பார்சலை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல என்ன விஷயம் ஆச்சு, உள்ள என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்லாம் காமிக்கல, இவர் பேன் கத்துறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோக்கும் ஒரு பார்சல் வருது. நம்ம ஹீரோவும் இந்த பார்சலை கொண்டு போயிட்டு ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, இந்த டைம்ல ஹீரோவுடைய தங்கச்சி கால் பண்றா. கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், நீ டிவி ஆன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும் போது இவர் ஆன் பண்ணி பாக்குறாரு. நியூஸ்ல அந்த அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. பார்சலை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு இருந்திருக்கு. அந்த பாம்பு கொத்தி அக்கௌண்டன்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஆடங்கொக்கா மக்கா, எனது பார்சலுக்குள்ள பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவர் கையில ஒரு பார்சல் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வெளியே வருது. இவர் பயந்துட்டு அப்படியே ஆடாம அசையாம இருக்காரு. கொஞ்சம் நகர்ந்தா கூட கண்டிப்பா பாம்பு கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நல்லாவே தெரியும். அமைதியா இருக்காரு. அந்த பாம்பு பார்த்துட்டே இருக்கு. ஒரு நைட்டு முழுக்க அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாம்புக்கே டயர்ட் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த லேடி போலீஸை காமிக்கிறாங்க. என்னடா ஒரே கம்பெனியை சேர்ந்தவங்க அடிக்கடிக்க இறந்து போறாங்களே, ஒன் பை ஒன்னா இறந்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ முன்னாடி போயிட்டு உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அங்க தமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வராரு. இந்த படம் முழுக்க ஸ்டார்டிங்ல இருந்து இவரை காமிச்சிருப்பாங்க. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சிஇஓக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாரு, ஏதோ நெருங்கின சொந்தக்காரு போல. இவருக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே பயபிள்ளைக்கு அள்ளு கிளம்புது. நம்ம ஹீரோயின் நேரா உள்ளுக்குள்ள வந்துட்டு, பாஸ் இப்போ நீங்க போட வேண்டிய டேப்லெட் போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னும் போடல, டைம் இருக்கு இல்லையா, பொறுமையா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உடனே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு மாத்திரை எடுத்து வாய்க்குள்ள வச்சு தண்ணிலாம் கொடுக்குறாங்க. டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஹீரோவுடைய கிளாஸ்ல மட்டும் ஏதோ போட்டு கலந்து கொண்டு வராங்க. இது ஹீரோ நல்லாவே நோட் பண்ணிட்டாரு. டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும் போது நம்ம ஹீரோ அமைதியா யோசிக்கிறாரு. பயபுல ஏதோ பண்ணிட்டா நம்மளையும் கொலை பண்ண பாக்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ டீ வேணாம் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா டெய்லி காலையில எல்லாரும் உட்காந்து டீ குடிப்போம், நீ மட்டும் வேணான்னு சொல்ற, அடுத்து குடிப்பா அப்படின்னு சொல்லும் போது இவரு குடிக்கலான்னு வாய்க்கிட்ட கொண்டு போறாரு. பயந்துட்டு கீழே வச்சுட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, டே ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்ல வந்த, சொல்லாமலே போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேக்குறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சாவுக்குலாம் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த சாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுக்கப்புறம் எனக்கும் இந்த கம்பெனிக்கும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த டைம்ல ஒரு மெசேஜ் வருது, உனக்கு அந்த அக்ரிமெண்ட் வேணும் அப்படின்னா மொட்டை மாடிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இவரும் அந்த அக்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு பார்க்கும்போது ஒரு ஓரமா இருக்கு. நம்ம ஹீரோ அந்த அக்ரிமெண்ட் எடுக்கலான்னு ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல அங்க யாரோ பின்னாடி பக்கமா வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க பாட்னு கிளம்பி போறாங்க. வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரியா தெரியல. அவள் தான் நம்ம ஹீரோடைய கதை முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோக்கு சங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பயபுள்ளைக்கு உடம்புல எங்கேயோ ஆப்பிள் சைஸ்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு போல. கீழே விழுந்து இறந்து போகாம அங்கேயே அந்த செவுத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கிறாரு. சேஃபா லேண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அது பறந்து போயிட்டு கீழே நிக்கிற போலீஸ் வண்டிக்கு மேலேயே விழுது. அவ்வளவுதான்,
இன்னைக்கு நமக்கு கன்ஃபார்ம் சங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி விண்டோ பக்கமா உள்ளுக்குள்ள குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் வேகமா கீழே ஓடி வந்து காக்கா ஆய தூக்கி மேல தடவிக்கிட்டு இந்த பேப்பர் எடுத்து துடைக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணும்போது அந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறாங்க. யோ என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காக்கா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நீ நடந்துக்கிற விதமே சரியில்லை, உன்னை கொஞ்சம் வாட்ச் பண்ணும் போல, உன்னையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல அங்க தங்கச்சி புருஷன் வரான். இந்த டைம்ல நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது சும்மா வாக்கிங் வந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க தங்கச்சி தான் டீ வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த மோனிகா போக போக ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணை எப்படியாச்சு கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரவான்னு போன் பண்ணி கேக்குறாரு. என்னப்பா இப்பெல்லாம் போன் பண்ணி பர்மிஷன்லாம் கேக்குற, நேரா கிளம்பி வீட்டுக்கு வாயா அப்படின்னு சொல்லும் போது இவரும் கிளம்பி போறாரு. அந்த பொண்ணு குழந்தைக்காக ஒரு தொட்டில் வாங்கி வச்சுட்டு, இந்த தொட்டில் எதுக்காக அப்படின்னா நமக்கு பிறக்க போற குழந்தைக்காக தான், இஎம்ஐ தான் வாங்கியிருக்கேன், இஎம்ஐ கூட நீ தான் பே பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக உசுர வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பாயிட்டு அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பெல்ட்டை கழட்டும் போது கர்மம் முடிச்சவனே இந்த டைம்ல இது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ கொலை பண்ண பாக்குறாரு. பெல்ட்டை அந்த பொண்ணுடைய கழுத்துல இறுக்கி அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ண பாக்குறாரு. அந்த பொண்ணு திருப்பி அடிக்கிறா. ஆனா கடைசியா மயக்கமாகற கண்டிஷனுக்கு போகும்போது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, நம்ம ஒன்னும் கொலைகாரம் கிடையாது, நம்ம இந்த பொண்ணை கொலை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. அந்த பொண்ணு இப்போ பெல்ட்டை புடுங்கி செம்ம அடி அடிக்கிறா. டேய் நான் எதுக்காகடா அவங்க ரெண்டு பேரை கொலை பண்ண போறேன், உன்னை பிளாக்மெயில் பண்ண போறேன், அவங்க ரெண்டு பேரையும் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா வேற யார் எனக்கு காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இது எதுவுமே நான் பண்ணவே கிடையாது, அன்னைக்கு அந்த அண்ணன்காரன் என்னை பார்க்க வர சொன்னா நானும் அவனை மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் வரவே இல்லை, நான் கிளம்பி போயிட்டேன், இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைன் கொண்டு வந்து கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு விடாம கால் பண்ணிட்டே இருக்கும்போது பரவாயில்ல அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லும் போது உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. எனக்கு ஒருத்த மேல சந்தேகம் இருக்கு, நீ போயிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி பேசிட்டு வா, இன்னைக்கு நைட் முழுக்க நீ இங்க தானே இருக்க போற அப்படின்னு சொல்லும் போது இவர் போயிட்டு போன் பேசிட்டு வராரு. வந்து பார்த்தா இந்த பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. அந்த வைனை குடிச்சா பாத்தீங்களா, வைனை குடிச்சிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருக்கா. இவங்க குடிக்க போற வைன்ல யாரோ விஷம் கலந்து வச்சிருக்காங்க போல. நம்ம ஹீரோ போன் வந்ததுனால பயபுள்ள ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு. ஐயோ எங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண யாரா பிளான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தோட இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பாட்டி வராங்க. பாட்டி கிட்ட ஹீரோ வசமா மாட்டிக்கிறாரு. இந்த பாட்டி தான் ஐ வீக்னஸ் போல அப்படின்னு சொல்லும் போது தம்பி என் கண்ணாடியும் ஸ்டிக்கும் கீழே வந்துருச்சு, அதை கொஞ்சம் எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டிக்கு கண்ணு தெரியாது போல. நம்ம ஹீரோ ஸ்டிக்கையும் கண்ணாடியும் எடுத்து கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பாட்டி ஏதோ மோப்ப முடிச்சு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு பாஸ பாக்குறாரு. பாஸுக்கு நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாஸ் நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்றாரு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா, லீவ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே டைம்ல தங்கச்சிக்காரி நம்ம ஹீரோ வந்து பார்த்து நீ ஒரு கொலைகாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு காது மேலே அடிச்சுட்டு போறா. நம்ம ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல, நம்ம யாரையுமே கொலையே பண்ணலையே, ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ போலீஸ் வராங்க. நேத்து நைட்டு எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நேத்து வைன் குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. குடிச்சிருந்தா இறந்து போயிருப்ப, மோனிகாவுடைய சரக்கு பாட்டில்ல யாரோ பாம்புடைய விஷத்தை ஊசி மூலமா செலுத்திருக்காங்க, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, நீ வசமா மாட்டிக்கிட்ட, ஐ மீன் நீ தப்பிச்சிட்ட, கூடிய சீக்கிரமே மாட்டுவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போது மோனிகா இறந்து போகும்போது அந்த பொண்ணுடைய வயித்துல ஒரு குழந்தை இருந்துச்சு, அதாவது அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இறந்து போயிருக்கா. அந்த குழந்தை யாருக்கு சொந்தமான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண அமைச்சிருக்கோம். இறந்து போன அந்த அண்ணன்காரன் அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்டன்ட் இருக்கான் இல்லையா, இவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்லாம் மேட்ச் பண்ணி பார்த்திருக்காங்க, மேட்சே ஆகலையா. நெக்ஸ்ட் உன்னுடைய டிஎன்ஏ சாம்பிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய முடியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எனக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, ஒரு பக்கம் பார்த்தா போலீஸ் என் மேல சந்தேகப்படுறாங்க, என் சொந்த தங்கச்சியே நான் ஏதோ கொலைகாரன் அப்படின்ற மாதிரி காதல் அடிச்சுட்டு போற அப்படின்னு சொல்ல, இங்க பாருப்பா போலீஸ் நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரையும் சந்தேகப்படுறாங்க, அதுக்கப்புறம் உன் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ கையில ஒரு ஃபைல் கிடைச்சது, அந்த ஃபைலை பார்த்துட்டு தான் உன் மேல கோவப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை ஒரு மிஷின் வந்துட்டு அடிச்சு கொலை பண்ணிச்சு பாத்தீங்களா, அது கொலை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ மேனுவலா ஆபரேட் பண்ணி தான் அந்த நபரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். 6-7 மாசத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்துக்கு இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டே வந்துச்சு, அந்த ரிப்போர்ட்டை உன் தங்கச்சி பார்த்துட்டா அப்படின்னு சொல்லும் போது ஆனா சார் நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுக்காக அவனை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் தங்கச்சுடைய தாட் என்ன அப்படின்னா அந்த தங்கச்சுடைய லவ்வர் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல கொலை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறா. எனக்கு உன்
மேல எந்த சந்தேகமும் கிடையாது, யார் மேலேச்சு பழிய போட்டு வெளிய அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல தான் அந்த எக்ஸ் எம்ப்ளாயி மாட்டினா. அவன் மேல பழிய போட்டு வெளியே அமுச்சு விட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன முழுமையா நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 100% அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஹீரோ போயிட்டு அந்த எக்ஸ் எம்ப்ளாய பாக்குறாரு. அவர்கிட்ட நடந்த விஷயம்லாம் சொல்லி உதவி கேட்கும்போது நான் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ நடந்தது ஆக்சிடென்ட்டே கிடையாது, யாரோ வந்துட்டு அந்த மனுஷனை பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. இது மிஷினுடைய எரர்லாம் ஒன்றும் கிடையாது, மேனுவலா ஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை மேனுவலா ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையே அந்த ரெக்கார்டையே யாரோ டெலீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த அந்த அண்ணன்காரன் அக்கௌண்டன்ட் இப்ப மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொலைகளுக்குமே ஒரே நபர் தான் காரணம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணு, நீ தானே இந்த மிஷினையே கண்டுபிடிச்ச, நீ தானே இந்த ரோபோட்டையே உருவாக்குன, உன்னால கண்டிப்பா டெலீட் ஆன எல்லா விஷயத்தையும் ரெக்கவர் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய 4வது கண்ணியை இவன் திறந்து வைக்கிறான். நம்ம ஹீரோ நேரா கிளம்பி தங்கச்சியுடைய வீட்டுக்கு போகும்போது தங்கச்சி கத்தியை கொண்டு வந்து குத்த வராங்க. ஏமா என்ன குத்தி கொலை பண்ணு, உண்மையிலேயே நான் கொலைகாரனா இருப்பேன்னு நினைச்சா நீ குத்தி கொலை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவங்க யோசிக்கிறாங்க. இங்க பாரு, அந்த டைம்ல உன்னுடைய லவ்வரை நான் ஒன்னும் கொலை பண்ணல, யாரோ மேனுவலா அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட், நான் போயிட்டு அந்த விஷயத்தை ரெக்கவர் பண்ண போறேன். இப்போ யாராவது அந்த மிஷினை மேனுவலா ஆப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ஐடி நம்பரை போட்டா மட்டும்தான் அதை மேனுவலா ஆப்ரேட்டே பண்ண முடியும். நான் போயிட்டு அந்த விஷயத்தை ரெக்கவர் பண்ணா கண்டிப்பா யார் இந்த மிஷினை ஆக்சஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கூடவே தங்கச்சி புருஷனும் வரான். இவங்க கிளம்பி அந்த கம்பெனிக்கு போயிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது தங்கச்சி புருஷன் கையில ஒரு ஆயுதத்தோட வரான். இப்ப நம்ம ஹீரோ ரெக்கவர் பண்றாரு. ரெக்கவர் பண்ணி பார்க்கும்போது இந்த மிஷினை யார் மேனுவலா ஆப்ரேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, இந்த தங்கச்சி புருஷன் தான். அட பாவி நீயா, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதை போட்டு பொலந்து இவரை அரமயக்கமாகிற அளவுக்கு அடிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ மயக்கத்துல இருக்காரு. ஆனா அவருக்கு எல்லாமே நல்லாவே தெரியுது. நீ இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நான் தான் அவனை கொலை பண்ணேன், எனக்கு ஷாலுவை ரொம்ப பிடிக்கும், நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல அந்த நாதேரி பைபிள்ல வந்து நான் உசார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என் மனசு எப்படி ஏத்துக்கும், நான் தான் மேனுவலா ஆப்ரேட் பண்ணி அவனை கொலை பண்ணேன். ஆனா நான் கொலை பண்ண விஷயத்த அந்த அண்ணன்காரன் பார்த்துட்டு நீ பயப்படாத, நான் சொல்ற விஷயம்லாம் பண்ணு, எனக்காக பண்ணு, இந்த விஷயம் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவையும் உன்னையும் ஃபாலோ பண்ண சொன்னா, மோனிகாக்கும் உனக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த போட்டோ எடுத்து கொடுக்க சொன்னா, கடைசியா மோனிகாவையே கொலை பண்ண சொன்னா நான் கொலை பண்ண மாட்டேன், நான் ஒன்னும் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ கொலை பண்ணியே ஆகணும், அப்படி இல்ல அப்படின்னா இந்த விஷயத்த உன் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது கடுப்பாயிட்டு அன்னைக்கு நான் தான் அந்த அண்ணன்காரனை கொலை பண்ணேன், அண்ணன்காரனை மட்டும் இல்லாம அந்த அக்கௌண்டன்ட்ட பாம்பு வச்சு கொலை பண்ணதும் நான் தான், ஆனா மோனிகாவை நான் கொலை பண்ணவே இல்லை, இன்னைக்கு நான் உன்னை கொலை பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மிஷின் பக்கமா படுக்க வச்சுட்டு மிஷினை ஆப்ரேட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்றான். ட்ரை பண்ணா மிஷின் ஒழுங்காவே ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. என்னடா இந்த மிஷின் ஒழுங்காவே ஒர்க் ஆக மாட்டேங்குது, இதான் ஃபியூச்சர், இதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னேன். பார்த்தா இந்த மிஷின் ஒரு குப்பையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த மிஷின் ஒர்க் ஆகுது. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோ வாட்ச்ல அந்த மிஷினை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு பாத்தீங்களா. என்னதான் இந்த மிஷினை மெயினா அங்க போயிட்டு கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம ஹீரோவுடைய வாட்ச்ல தான் மொத்த இதுவுமே இருக்கும் போல, அதாவது மொத்த ஆக்சஸும் இருக்கும் போல. இப்ப நம்ம ஹீரோ வாட்ச்லயே கண்ட்ரோல் பண்ணி தங்கச்சி புருஷனை கழுத்தை முறுக்கி அப்படியே கொலை பண்றாரு. இப்போ ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வராங்க, விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ இவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்றாரு, சொல்லாத சில விஷயங்களையும் சொல்றாரு. இவன் வந்துட்டு எல்லாரையும் கொலை பண்ணா, மோனிகா, அண்ணன்காரன், அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு என்னையும் கொலை பண்ண பார்த்தான். என்னையும் கொலை பண்ணிட்டு நெக்ஸ்ட் சிஇஓவையும் கொலை பண்ணிட்டு இந்த கம்பெனியை எப்படியாச்சும் ஆட்டைய போடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இந்த விஷயத்த அவனே என்கிட்ட சொன்னா, என்னுடைய உயிரை நான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் கொலை பண்ணிட்டேன், தற்காப்புக்காக கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா அவன் என்ன சொன்னா, உன்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா நீ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, மோனிகாவை அவன் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல ஒரு நியூஸை காமிக்கிறாங்க. நியூஸ்ல இந்த போலீஸ் லேடி பேசிட்டு இருக்காங்க, நடுவுல தமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சிஇஓடைய அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி. அந்த தமனுக்கும் மோனிகாக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அந்த கனெக்ஷன் மூலமா மோனிகாக்கு ஒரு குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த குழந்தை உன்னுடைய குழந்தை, இத வளர்க்க காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பொண்ணு பயங்கரமா பிளாக்மெயில் பண்ணிருக்கா. இதுக்காக தான் தமன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க குடிக்கிற சரக்குல பாம்பு விஷயத்தை ஊசி மூலமா போட்டு கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா அவன் தான் முக்கியமான கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு நம்பிக்கையே கிடையாது, தமன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா தமன் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரியும் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்ப அந்த போலீஸ் லேடியும் வராங்க. நம்ம ஹீரோ நேரா இந்த போலீஸ்காரமா கிட்ட போயிட்டு உண்மையிலேயே மோனிகாவுடைய சாவுக்கு தமன் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன், ஆன்சர் தெரிஞ்சா உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். சரி ஓகே, மோனிகாவுடைய வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துச்சு இல்லையா, அந்த குழந்தை பிறந்தா உனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய மகன் இல்ல மகள் அப்படின்னு சொல்லும் போது கிடையாது, மச்சின இல்ல மச்சினிச்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எனது மச்சானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஆடா கிழட்டு பயலே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அதாவது மோனிகா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஓனரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த பாஸுக்கும் மோனிகாக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அந்த கனெக்ஷன் மூலமா நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ் கிட்டயும் காசை கறக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த ஆளு காண்டாயிட்டு போலீஸ்காரி மூலயமாவே அந்த மோனிகாவை கொலை பண்ணிட்டு இருக்காரு. கொலைப்படிய தூக்கி தமன் மேல போட்டு தமனையும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. தமன் மேல எதுக்காக இந்த பாஸுக்கு காண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த தமன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் இந்த கம்பெனில ஒரு முக்கியமான மெம்பரு. இவன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். அடுத்த சிஓ போஸ்டிங் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த கம்பெனிக்கு நான் தான்டா சிஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் இவன் கதையும் முடிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் இருக்கு. இந்த விஷயம்லாம் தெரிய வர நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்லாம நமக்கே தலையெல்லாம் சுத்தும். இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த அக்ரிமெண்ட் மேட்டர் ஞாபகத்துக்கு வருது. அது எங்க இருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி தங்கச்சி புருஷனுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் அவன் மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது கடைசியா அந்த அக்ரிமெண்ட் கிடைக்குது. அதை தூக்கி கொளுத்துறாரு. இப்போ வந்துட்டு 2 பாம்பு உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வருது. கண்டிப்பா இந்த அக்ரிமெண்ட்டை தேடி எப்பயாச்சும் நம்ம ஹீரோ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் போல. வந்த அன்னைக்கு மாட்டிக்கிட்டு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை உள்ள விட்டு போயிருக்கான். இப்ப அந்த 2 பாம்பும் நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சு அப்படியே கடிக்கிற மாதிரி வருது. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் முழுக்க ரொம்ப பரபரன்னு படத்துடைய கிளைமேக்ஸ்ல கூட ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.